14 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்களா? மாசா கெத்தா கேப்டனா. ஹலோ காய்ஸ், நேத்து எம்ஐ vs கேகேஆருக்கு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல எம்ஐ டாஸ வின் பண்ணி நாங்க பவுலிங் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. போலிங்கா ஃபீல்டிங்கா? அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடந்துச்சுன்னா, கேகேஆர் பேட்டிங் கிளம்புறாங்க. கேகேஆரோட பேட்டிங் நேத்து ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. 250 to 270 கிட்ட அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட பவுலிங் பவரை காமிச்சு 220க்குள்ளேயே அவங்கள சுருட்டிட்டாங்க. 221 ரன் கிட்ட அடிச்சா இந்த மேட்சை மும்பை இந்தியன்ஸ் ஈஸியா வின் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எம்ஐ ஃபேன்ஸுக்கு ஒரு குழப்பம். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்க்கு கிளம்புறாங்க. ஸ்டார்டிங்லே ஹிட்மேன் நம்ம ரோஹித் சர்மா அவரோட ஆட்டம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. சும்மா கேகேஆரை போட்டு பூந்து அங்கங்க அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ரிக்கல்டன் அவரு என்னன்னா, ரோஹித் சர்மா நீங்க மட்டும் தான் அடிப்பீங்களா, எங்களுக்கு அடிக்க தெரியாதா அப்படின்னு அவரும் பாத்தீங்கன்னா கேகேஆர் பவுலர்ஸ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் நேத்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்பா இருந்தது மும்பைக்கு. கேகேஆருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு வழியா இவங்களோட விக்கெட்டை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, ஈஸியா அந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா கடைசி ஒரு வரைக்கும் இழுத்துட்டு போய் ஒரு மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க மும்பை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2012ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணல. ஆனா 14 வருஷம் கழிச்சு நேத்து நடந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்துக்கள். சரி, போ. நேத்து நடந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.